கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையில் எங்களோடு இணைந்த யாவரையும் ஃபெய்த் ஏசிய திருச்சபையின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியின் முன் வாருங்கள் என்றதான வார்த்தையின் பிரகாரமாய் மகிழ்ச்சியோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க ஆனந்த சத்தத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற்ற உயர்த்த கர்த்தனை அனுக்கிரகம் பாராட்டுவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த வண்ணமாய் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் யார் யார் ஆண்டவரை வீட்டில் இருந்தவாறு எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ, கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை கர்த்தனை கொடுப்பீராக. உம்முடைய பரலோக மன்னாவை ஆண்டவர் ஒவ்வொருக்கும் பகிர்ந்து பிட்டளிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கர்த்தனை பேசுவீராக, இடைப்படுவீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒவ்வொருக்கும் கட்டளையிடுங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கொண்டு இடைப்படுவீராக. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பெருக்கத்தின் தேவனே, என்னை பெருகிட செய்யுமே. வளர்ச்சியின் தேவனே, வளர்ந்திட செய்யுமே. பெருக்கத்தின் தேவனே, என்னை பெருகிட செய்யுமே. வளர்ச்சியின் தேவனே, வளர்ந்திட செய்யுமே. தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். ஓ, பெருகுவேன், வளருவேன். தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். அன்பின் தேவனே, அனைத்து நடத்துமே. கிருபையின் தேவனே, கிருபையால் நடத்துமே. அன்பின் தேவனே, அனைத்து நடத்துமே. கிருபையின் கிருபையின் தேவனே, கிருபையால் சொல்லலாம். பெருகுவேன், பெருகுவேன், வளருவேன். தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். ஓ, பெருகுவேன், வளருவேன். தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். இறங்கும் தேவனே, கண்ணீர் துடைத்து நடத்துமே. சுமக்கும் தேவனே, தாங்கி நடத்துமே. இறங்கும் தேவனே, கண்ணீர் துடைத்து நடத்துமே. சுமக்கும் தேவன், சுமக்கும் தேவனே, ஓ, தாங்கி நடத்துமே. பெருகுவேன், பெருகுவேன், வளருவேன். தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். எல்லாம் சொன்னா, பெருகுவேன், பெருகுவேன், வளருவேன். தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். பலப்படுத்தும் தேவனே, பலன் தந்து நடத்துமே. பரிகாரி தேவனே, சுகம் தந்து நடத்துமே.
பலப்படுத்தும் தேவன். விசுவாசத்தோடு சொல்லமா, பலம் தந்து நடத்துமே. பரிகாரி தேவனே, பலம் தந்து பெருகுவே பெருகுவே வளருவே தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். ஓ பெருகுவே வளருவே தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். ஓ பெருகுவே வளருவே தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். ஓ பெருகுவே ஓ வளருவே தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். ஓ பெருகுவே வளருவே தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனம். And let us read from Romans chapter 12 verse 1. Therefore, I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. And over here Paul says very clearly, this is your true and proper worship. இன்றைக்கும் நான் என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுங்க, நான் சொல்லுவேன் புத்தியுள்ள ஆராதனை. And even today I would like to give a topic for this message, and true worship. புத்தியுள்ள ஆராதனை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். And today we are going to meditate upon few things. What is true worship? ஆங்கிலத்தில் ட்ரூ வர்ஷிப் என்று இருக்குது. உண்மையான அல்லது புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். And today we are going to look into what it means to say it is a true and reasonable worship. இன்றைக்கு நாம் இந்த கேள்வியை நம்ம இடத்துல யாராவது ஒருத்தர் கேட்பாங்கன்னா, புத்தியுள்ள இல்லாட்டி உண்மையுள்ள ஆராதனை என்ன என்று கேட்பாங்கன்னா நம்ம வித்தியாசமான பதில்கள் நமக்கு காணப்படும். And today if anybody is going to ask us what it means to say a true worship, we have different answers. நம்ம ஒருவேளை சொல்லலாம், இந்த ஆராதனை தலைவர், இந்த வர்ஷிப் லீடர் இருக்கிறார், இவர் செய்வதுதான் புத்தியுள்ள உண்மையான ஆராதனை, இல்லாட்டி இவ்விதமாக சில பாடல்களை பாடி நம்ம செய்வது புத்தியுள்ள ஆராதனை என்று நம்ம சொல்லலாம். நம்முடைய கருத்தாய் காணப்படுகிறது. And it could be our opinion saying, if this worship leader is going to lead us in this way, it is a true worship, or if he sing the songs this way, it is a true worship. ஆனா பவுல் ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தையும் ஒரு அர்த்தத்தையும் இங்கே புத்தியுள்ள ஆராதனைக்கு கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். And we see over here Paul is giving a different kind of a definition what it means to say a true worship. நம்முடைய ஜீவியத்தில் புத்தியுள்ள ஆராதனை எந்த சூழ்நிலையை நம்மால் செய்ய முடியும் என்பதை பவுல் இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். And we see over here Paul says very clearly that we can give a true worship at any given point of time in our life. இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 12வது அதிகாரம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை குறித்து பேசுகிறதாய் காணப்படுகிறது. And Romans chapter 12 talks about how a Christian should live his life. அது மாத்திரம் இல்ல, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் அடிப்படை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அதிகாரமாக இது காணப்படுகிறது. Not only that, it also teaches us what is the foundation of a Christian's life. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அஸ்திவாரம் மிகவும் முக்கியமாய் காண எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe the foundation is very important? ஒரு காரியத்தின் அஸ்திபாரம் அது நிலைக்குமா நிலைக்காதா என்பதை அதுதான் காட்டுகிறது. And it shows very clearly only about a certain thing.
based on the foundation whether it will stand firm or not. அநேகர் நம்ம வீடு கட்டியிருக்கலாம், அநேக பில்டிங்ஸை நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு உயரமான அந்த பில்டிங்ஸ், அந்த கட்டடங்களுக்கு ஒரு உறுதியான அஸ்திவாரம் தேவைப்படுகிறதாக காணப்படுகிறது. And we have seen buildings being constructed and even houses. For those buildings to stand firm, it is very important that they need to have a strong foundation. நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவரில் நம்முடைய அஸ்திபாரம் முக்கியமாய் காணப்படுகிறது. And even so in our life, a person who is following Christ, we need to have foundation in him. நாம் அவருடைய வார்த்தையில தேவனுடைய காரியங்களில் நம்முடைய அஸ்திபாரம் இருக்கும் பொழுது நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். When our foundation is found in him and when our foundation is found in his word, we will be firm in his life. பவுல் இந்த இடத்துல நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம். அவன் இந்த புத்தியுள்ள ஆராதனை நாம் எப்போ அதை கொடுக்க முடியும்னா, நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோம் என்று பவுல் இங்க சொல்லுகிறார். And Paul, what does he say? When is that we can give ourselves as a true worship? Only when we give ourselves as a living sacrifice. ஒரு புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய ஜீவியத்திலிருந்து எப்பொழுது வெளிப்படுகிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். And we can also see when is that the true worship is getting manifested in our life. When we present ourselves as a living sacrifice, holy and acceptable to God, it is shown that we are living a holy life. நம்ம இந்த வசனத்தை நம்ம படித்திருக்கலாம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. And we would have read in this verse, we need to submit ourselves as a living sacrifice. அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் நமக்கு பேசுகிற காரியங்கள் என்ன? And what are the things that the Lord is speaking with us today through those things? இன்றைய ஜீவியத்திலே ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன? What does it mean in this present day, offering ourselves as a living sacrifice? அந்த காரியத்தை எழுத்தின்படியாக நம்ம செய்யணுமா, இல்லாட்டி அதிலிருந்து நம்ம உண்மைகளை சில கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டியதாய் காணப்படுகிறது? Do we need to literally sacrifice ourselves, or do we need to take the things from that and live a life like that? அதில் குறித்து நம்ம காரியங்களை பார்க்க போகிறோம். And we are going to look certain things from that. ஆனா பவுல் சொல்லுகிறார், புத்தியுள்ள ஆராதனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, நாம் ஜீவ பலியாக நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான். And Paul says very clearly, where does it start a true worship? Only when we submit ourselves as a living sacrifice to God. தேவனிடத்தில் அவருடைய பலிபீடத்திலே ஜீவ பலியாக அனுதினமும் நம்மை ஒப்பு கொடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. And may the Lord give us grace that we will offer ourselves as a living sacrifice each and every day in his altar. நான் என்னுடைய வேதாகம கல்லூரியை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய முதல் வருடத்தில் என்னுடைய வர்ஷிப் டைரக்டர் சொன்ன ஒரு காரியத்தை நான் இன்று வரைக்கும் மறக்க மாட்டேன். Until today I cannot forget what my worship director told me when I started my Bible college. அவர் ஆராதனையை குறித்து அழகாக எங்களுக்கு டீச்சிங் அவர் கொடுத்து கொண்டிருந்தார். And he was giving us a teaching about what is worship. அவர் சொன்னார், ஆராதனை என்றால் ஒரு மறு செயலாக காணப்படுது. அதாவது worship is a reaction. ஆராதனை என்பது ஒரு மறு செயல் என்று சொன்னார். And he said very clearly, worship is a reaction. நாம் ஆக்ஷன் என்று சொல்வது நம்ம ஒரு செயலை செய்கிறோம், அதற்கு பின்பதாக அதை எதிர்த்தோ அதை பின்பு செய்கிறது தான் மறு செயலாய் காணப்படுகிறது. When we talk about worship, when we act something, and it is when we talk about worship, it is a reaction what is being acted upon. So வேறு ஒரு காரியத்திற்கு மறு செயலாய் இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில ஆராதனையாய் காணப்படுகிறது. And for something that is being acted over there, the reaction towards that is what we call as a worship. So நம் ஆராதனை எதற்கு மறு செயலாய் காணப்படுகிறது? And our worship, towards what is it reacting? So நாம் நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கணும்னா எதற்காக நம்ம அப்படி செய்ய வேண்டும்? Why is that we need to offer ourselves as a living sacrifice? அந்த பதில் இந்த வசனத்திலே இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். And the answer for that is in this verse. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். And in view of God's mercy I beseech you. So அதனால தேவன் தம்முடைய இரக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினபடினால் அதற்கு மறு செயலாக நம்ம ஆராதனை தேவனுக்கு செலுத்துகிறோம். And because the Lord has revealed out his mercy in our life, in reacting towards that, we are giving our worship to God. ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு காணப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். Lord, we praise and thank you with a grateful heart because your mercies have been so much in abundance in my life. என்னுடைய சுபாவம், என்னுடைய சூழ்நிலைகள் மாறின பொழுதும் உம்முடைய கிருபைகள், உம்முடைய இரக்கங்கள் ஒரு நாளும் என்னுடைய ஜீவிதத்தில் மாறாம இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. Lord, I thank you because even when my situation and even when my nature changed, yet your mercy and your
grace has not changed, Lord. வேற எந்த ஒரு காரணத்திற்காக உம்மை நான் ஆராதிக்கலாம் ஆண்டவரே. நீர் பொழிந்த உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை நான் துதித்துக் கொண்டிருக்கிறேன். Lord, I do not worship you for any other reason but because of your mercy and grace that you have bestowed upon me. அவருடைய கிருபைகளின் நிமித்தம் நாம் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். And we are worshiping him and praising him because of his mercy. பவுல் இங்க சொல்லுகிறார், புத்தியுள்ள ஆராதனை எப்படி வருதுன்னா, அந்த தேவனுடைய கிருபைகளை முன்னிட்டு, அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு அந்த புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய ஜீவிதத்தில் வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். And we see over here, that is what Paul says, based on the mercy that God has bestowed upon us, we are giving a living sacrifice and a worship to him. அனுதினமும் நம்முடைய ஜீவியத்திலே அவருடைய இரக்கங்களை வெளிப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். Our God is a God who reveals out his mercy upon us in our life each and every day. அதன் காரணமாக நாம் அனுதினமும் நம்மை தேவனுக்கு ஜீவ பலியாக செலுத்திக் கொண்டிருக்கிறோம். And in return for that, we are giving ourselves as a living sacrifice to him. இந்த ஜீவ பலியாக நம்ம படைக்கிற அந்த அனுபவத்தை நாம் துவங்க தேவையில்லை, அவர் அவருடைய கிருபையின் மூலம் துவங்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And we do not have to initiate us offering ourselves as a living sacrifice, but he has initiated that. நாம் நம்முடைய ஜீவியத்தை ஒரு ஜீவ பலியாக கொடுக்கிறது எது தெரியுமா? ஜஸ்ட் a reaction. அவருடைய இரக்கங்களை கொடுத்தபடினால் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கிறோம். And just because he has given us his mercy, in reacting to that, we are offering ourselves as a living sacrifice. நான் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Let me show you a difference. மற்ற தெய்வங்களை கும்பிடுகிற अनेகர் ஒரு காரியத்தை நம்மை விட வித்தியாசமா செய்வாங்க. And people are worshiping other gods, they do things differently than what we do. அவர்களுடைய தெய்வத்திற்கு பலிகளை இட்டு ஆராதிப்பாங்க. எதற்குனா அப்பொழுதுதான் நாம் ஆராதித்து பலிகளை கொடுத்தால் தான் நம்ம மீது தெய்வம் இரக்கமா இருக்கும் என்ற எண்ணத்திலே ஆராதிப்பாங்க. And those people will offer certain things and sacrifice certain things. You know why? Because only when we offer and sacrifice those things, it will be acceptable by their gods. ஆனா நம்மளுடைய ஜீவியத்தில் தேவன் அதற்கு ஆப்போசிட்டா செயல்படுற என்ன தெரியுமா? அவர் நம் மீது இரக்கம் காட்டினபடினால் இன்றைக்கு நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். But God is showing things in a different way because he has shown his mercy. We are worshiping him today. ரோமர்ல வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நமக்காய் மரித்த தேவனாய் காணப்படுகிறார். And the scripture says in Romans, even when we were sinners, he died for us. அவர் அந்த ஒரு அன்பை நம் மீது செலுத்தினபடினால், அவருடைய இரக்கங்களின்படினால் இன்றைக்கு தைரியத்தோடு தேவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். And through his love and through his mercy, today we are boldly worshiping him. இன்றைக்கு யாரும் தேவனை துதிப்பதற்கு ஒரு பயத்தோட வர வேண்டாம். ஏன்னா அவருடைய கிருபையின் நிமித்தம் தான் இன்றைக்கு நாம் அவரை பின்பற்றிக் கொண்டு அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். And today nobody should come before his presence fearing or trembling, but then because he loved us, we are worshiping him. அவருக்கு கொடுக்கிற கணம், அந்த பயபக்தி காணப்பட வேண்டும். அதை தவிர தேவன் என்ன ஏதாவது செஞ்சிருவாரா அப்படின்ற பயம் ஒரு நாள் நமக்கு காணப்படக்கூடாது. We need to have the due reverence to God, but then we do not have to be worrying about and fearing that will God do something to me. எப்படியாவது நான் ஏதாவது செஞ்சு அவருடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற பயம், அப்படின்ற எண்ணம் நம்ம ஒரு நாளும் தேவையில்லை. அவருடைய கிருபையை முன்னிட்டு இன்றைக்கு நாம் ஜீவ பலிகளாக நின்று கொண்டிருக்கிறோம். We don't have to have fear or any other thought. Only if we do something we will get that mercy, but then because of his mercy we are living and we can offer us worship. ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுதான் புத்தியுள்ள ஆராதனையாய் காணப்படுகிறது. And when we offer ourselves as a living sacrifice, that is a true worship. நான் இன்றைக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். Even today, let me define to you, give a definition to you today. ஆராதனையின் ஒரு மதிப்பு என்ன? And what is the value of worship? அநேக நேரத்தில் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் வெவ்வேறு மதிப்பு காணப்படுகிறது. And for many things that are there in our life, for each and everything there is a value. அதை அந்த மதிப்பை நம்மால் அளக்க முடியும். And we can measure the value of those things. அதே போல ஆராதனையின் மதிப்பு என்ன என்று நம்ம பார்ப்போமா? At the same time, let us also look into what is the value of worship. மத்தேயு 4வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. Being at home, you can read through Matthew chapter 4. அந்த இடத்துல இயேசுவை சாத்தான் சோதிக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். We see about an incident where Satan is tempting Jesus. இயேசு ஞானஸ்தானத்தை பெற்று ஆவியானவரால் வனாந்திரத்திற்குள்ளே வழிநடத்தப்பட்டார். And Jesus being baptized, he was taken by the Holy Spirit into the wilderness. அப்பொழுது 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபத்திலே தரித்திருந்தார். Then he was fasting for 40 days and he was praying. அந்த 40 நாட்களின் முடிவிலே, அந்த உபவாசத்தின் முடிவிலே சாத்தான் இயேசுவை சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And at the end of 40 days of fasting, we see
that Satan was tempting Jesus. அந்த நேரத்துல மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சாத்தான் சொல்லுகிறான் இயேசுவின் இடத்துல, இந்த கற்களை அப்பங்கள் ஆக்கும்படி சொல்லும், அதை சாப்பிடுங்க என்று சொல்லுகிறான். And in chapter 4 and verse 3, the first thing that Satan says, he tells Jesus to turn the stones into bread. அவனுக்கு அந்த சிச்சுவேஷன், சாத்தானுக்கு அந்த சிச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா 40 நாட்கள் உபவாசம் முடிஞ்சோன்னா இயேசு நல்லா பசியோட தான் இருப்பாருன்னு தெரியும் அவனுக்கு. And Satan knew the situation very well, because after 40 days of fasting, Jesus was very much hungered. ஆவியில அநேகர் நம்ம நினைத்து கொண்டிருக்கோம், 40 நாள் உபவாசம் முடிவுல நம்ம மிகவும் ஆவியிலே ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். And we will be thinking only at the end of 40 days of fasting we'll be really strong in our spirit. ஆனா உபவாசத்தின் முடியிலே நம்ம உடல் ரீதியாக மிகவும் சோர்ந்து போயிருப்போம். ஏன்னா பசின்ற ஒரு காரியம் காணப்படுகிறது. But in the end of fasting for 40 days, but our bodies will be weak because we have not eaten anything. நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள்ல ஆவிக்குரிய போராட்டம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்கினா சரி, சில காரியம்லாம் சரியாயிடும். And we will be thinking many times in our life it is only all spiritual warfare or spiritual burden, but then if we eat well and sleep, everything will be okay. எலியாவினுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படி இப்படின்னு பேசிட்டாரு. ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ அவ்வளவுலாம் பேசாத, இந்தா நான் காகத்தை வச்சு உனக்கு சாப்பாடு கொஞ்சம் தரேன், நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, இந்த சிச்சுவேஷன் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். Even in the life of Elijah, he was only thinking, Lord, it is enough, take me. But then God said, don't worry, you eat and then sleep, everything will be fine. அந்த பசியின் நேரத்துல அநேக தவறான முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். And we take wrong decisions when we are hungry. அதே போல இந்த இடத்துல அந்த பசியின் நேரத்துல இயேசுவின் இடத்துல இந்த சாத்தான் வந்து அவரை சோதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். And we also see here when Jesus was hungry, Satan comes in and he tempts Jesus. சொல்லுங்க 3வது வசனத்துல, இந்த கற்களை அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றான். And Satan told him, he told Jesus saying, turn these stones into bread. 4வது வசனத்துல இயேசு மறு உத்தரவாய் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது என்று சொல்லுகிறார். But in verse 4 Jesus very clearly said, man shall not live by bread alone but by every word that proceeds out of the mouth of the Lord. அடுத்து 5வது வசனத்துல பார்க்கிறோம், பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகைகளின் மேல் அவளை நிறுத்துகிறான், தாள குதியும் தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறான். Then in verse 5 and 6 he said that the devil taketh them up into the holy city and setteth them on a pinnacle of the temple and saith unto him, if thou be the Son of God, cast thyself down, for it is written, he shall give his angels charge concerning thee, and in their hands they shall bear thee up. அடுத்த வசனத்துல இயேசு அவனுக்கு மறுபடியும் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்று மறுபடியும் கொடுக்கிறார். And Jesus gave an answer. The next verse very clearly he said, it is written again, thou shalt not tempt the Lord thy God. இந்த 3வது சோதனையில நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க இந்த காரியத்தை. And listen carefully about the third temptation. 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், And in verse 8 we see, மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்தான். again the devil taketh them up into an exceeding high mountain and showeth him all the kingdoms of the world and the glory of them. அவனுடைய கோரிக்கை, அந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் ஒரே ஒரு காரியம் தான் வைக்கறாங்க அந்த And இடத்துல. all that he requested, or the request that he kept before him was this. 9வது வசனத்திலே, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். And he said, all these things I will give you if you will fall down and worship me. யோவான் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், சாத்தான் உலகத்தின் அதிபதியாய் காணப்படுகிறான். And in John chapter 12 we see Satan is the prince of the world, or the ruler of the world. சோ அந்த உலகத்தின் காரியங்களுக்கு அதிபதி சாத்தான் தான். And Satan is the ruler of the things in the world. இந்த மத்தேயு 4வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு அவனை ஆராதிக்கும்படி, அந்த இயேசுவினுடைய அந்த வர்ஷிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவன் கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். And Satan was ready to give up everything he had in order to receive a moment of worship from Jesus. இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிற சாத்தான் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தையும் அதன் மகிமைகள் அனைத்தையும் நான் கொடுத்துறேன், உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், என்ன பணிந்து கொள்ளுங்க என்று சொல்லுகிறான். Satan, who is the ruler of the entire world, he says, everything that I have I will give it off to you if only
you will worship me. சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வதன் அர்த்தம் என்ன? What does it mean to fall down prostrate before him and worship him? அந்த நேரத்தில் இயேசுலாம் எதிர்பார்க்கிறது இந்த சாத்தானை குறித்து அவனை ஆராதித்து அவனை போல வேற யாரும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் அவன் தான் பெரியவன் என்று ஒற்றுக்கொள்ளுகிறதற்கு சமமாய் காணப்படுகிறது. It is equivalent where you submit and then you accept saying he is the ruler of the world and there is no one equal to him. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆராதனையின் அந்த சந்தர்ப்பத்திற்காக அவனிடத்தில் இருக்கிற அனைத்தையும் கொடுக்க ஆயத்தமா இருந்தான். And in order to receive such a kind of a worship, he was ready to give up everything that he had. அதுதான் ஆராதனையினுடைய மதிப்பு என்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe that is the value of a worship. நம்முடைய ஆராதனை மிகவும் ஒரு விலை மதிப்பெற்ற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. Our worship is something which is priceless and invaluable. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? அவ்வளவு பெரிய அந்த ஆராதனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் யார் இடத்துல கொடுக்கிறோம்? And such a kind of a worship and valuable one the Lord has given into in our hands. To whom do we give this worship? நம்முடைய ஜீவிதத்தை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லனா சாத்தான் நம்ம கிட்ட சொல்லுவான், நீ என்ன பணிந்து கொண்டினா உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் மகிமை உனக்கு தர நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லுவான். We need to be very careful because he says if you give me worship I am ready to give you everything that is there in the world. ஆனா அவன் கொடுக்கிற காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் அது சீக்கிரத்தில் அழிந்து போகும். And the things that he is giving it is the worldly way and it will get destroyed very soon. ஆனா நம்முடைய தேவன் நமக்கு நித்திய காரியங்களை தருகிறவராய் காணப்படுகிறார். But our God is a God who gives us things which are eternal. So நம்முடைய புத்தியுள்ள அந்த உத்தம அந்த ஆராதனை உண்மையுள்ள ஆராதனை எதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு நம்முடைய ஆராதனையை கொடுப்பதாய் காணப்படுகிறது. But when we talk about a reasonable or a true worship, what is it? Giving ourselves as a living sacrifice unto him. அப்படிப்பட்ட ஒரு விலை மதிப்பற்ற ஆராதனையை நாம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் அதிலே பிரியப்படுகிறவராய் காணப்படுகிறார். And when we are giving that invaluable worship unto God, God is pleased in that. ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்லிவிட விரும்புகிறேன். Let me tell you clearly one thing. ஆராதனை என்று நான் இன்றைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ஒரு சர்ச் சர்வீஸ், ஒரு சபையில் நடக்கிற ஒரு சர்வீஸையோ ஒரு மீட்டிங்கோ ஒரு கூட்டத்தையோ நீங்க நினைக்க வேண்டாம். When I talk about a worship, do not think about a gathering or a meeting inside a church. அல்லது நம்ம பாடுகிற பாடல்கள் நம்ம சொல்லுகிற வார்த்தை என்று நீங்க நினைக்க வேண்டாம். And do not think it is also about singing or the words that I'm sharing over here. ஒருவரை ஆராதிக்கிற ஒருவர் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறையை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. When we talk about worship, it talks about the lifestyle of a person. வேதம் இந்த நபர் இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற ஒருவர் என்று அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது அவர் எதெல்லாம் குறிக்குதுன்னா அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய உடை, அவர்களுடைய நடை, அவருடைய மொத்த வாழ்க்கையும் குறிக்கிறதாய் காணப்படுகிறது. When you talk about a person, this person is worshiping that God. It talks about his talk, his language, his dressing, everything, his lifestyle, all those things are there. So ஒருவர் நம்மை குறித்து இயேசுவை பின்பற்றுகிறவர், இயேசுவை ஆராதிக்கிறவர் என்று சொன்னாங்கன்னா அதற்கு ஏற்றா போல தான் எது திரும்ப இருக்கணும், நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை, நம்முடைய நடை, மற்ற காரியங்கள்லாம் தேவனுக்கு பிரியப்படுத்துகிற காரியமாய் காணப்பட வேண்டும். When we say a person, he is a person who is following the Lord Jesus, then what all should be there? His talk, his walk, his conduct, his way of dressing, everything should be replicating the life of Christ. So பவுல் இங்கே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு சபையின் கூட்டத்திற்கு போகிறதை சொல்லல, நம்முடைய வாழ்க்கை முறையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் நான் விசுவாசிக்கிறேன். And I believe over here when Paul is saying he's talking about a living sacrifice, not talking about gathering inside the church, but then offering ourselves, and I just talking about the lifestyle. சபை கூடி வருகிறது, பாடல் பாடி தேவனை ஆராதிப்பது அதெல்லாம் முக்கியம் தான், அது இல்லைன்னு சொல்லல. It is all important when we talk about church gathering, joining together and singing. நம்ம சீஷர்களாக வாரத்துல 2 நாள் மட்டும் இருந்தா போதாது. It is not enough if we are disciples for only 2 days in a week. வாரத்துல 7 நாள் நம்ம சீஷர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? But all through the 7 days we have to be his disciples. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக, இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை 7 நாளும் அதே போல தான் காணப்படும். And when we are following the Lord Jesus, when we live his lifestyle, all these 7 days will be like that. புத்தியுள்ள ஆராதனை என்பது உங்களுடைய முழு வாழ்க்கையின் ஒரு மாற்றமாய் காணப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். When we talk about offering ourselves as a living sacrifice, entire lifestyle and it should be changed. அந்த ஒரு ஜீவ பலிக்கு 2 குணாதிசயங்கள் இருக்கிறது. And there are 2 characteristics of a living sacrifice. அந்த காரியங்களை நாம் பார்த்து தியானித்து கடந்து செல்வோம். And let us meditate upon that and pass on. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? ரோமர் நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனம். And let us read again from Romans chapter 12 and verse 1. Therefore, I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. அப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. And this is your true and proper worship. பவுல் இங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். And I would like to emphasize one word which Paul says. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். And therefore Paul says you need to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. உங்களுடைய சரீரங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று பவுல் இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். And Paul says over here you need to present your bodies. வேறு ஒருவர் உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்லவில்லை. Paul did not say that others should present you or offer you. நீங்கள் உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். But you need to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. சொல்றேன், அந்த ஒரு ஜீவபலியின் முதல் குணாதிசயம் என்ன தெரியுமா? அது அந்த ஜீவபலி ஒரு மனமுவந்த பலியாய் காணப்படுகிறது. And what is the first characteristic of a living sacrifice? It is a willing sacrifice. ஜீவபலியானது மனமுவந்த பலியாய் காணப்படுகிறது. A living sacrifice is a willing sacrifice. அந்த ஜீவபலி மற்றவர்கள் அதை கட்டாயப்படுத்தி கொடுக்கிற ஒரு பலியாய் இல்ல, மனமுவந்த பலியாய் காணப்படுகிறது. And this living sacrifice is not something which is being offered by others being compelled, but it is out of self will, willingly giving themselves. உங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். And Paul says very clearly you need to present your bodies. நாமும் ஜீவ பலிகளாய் தேவனுடைய பலிபீடத்தில் காணப்பட வேண்டும் என்றால் மனமுவந்த பலிகளாய் காணப்பட வேண்டும். Even so, if we need to be a sacrifice which is pleasing to God, it should be a willing sacrifice. உங்களுக்காக மற்றவர்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய முடியாது. And others cannot do a reasonable sacrifice or a true worship because of you. ஒரு சப்ஸ்டிடியூட் போன்ற காரியங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிடையாது. There is nothing like substitute in our spiritual life. நம்முடைய பெற்றோர் அவர்களுடைய ஜெபங்கள் அது உதவியாய் இருக்கிறது, ஆமா. ஆனா நம்முடைய ஜீவியத்திற்கு நம்முடைய ஆத்மாவிற்கு நாம் அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அது புத்தியுள்ள ஆராதனையாய் காணப்படுகிறது. The prayers of our parents are really helpful to us, but then only when we offer ourselves as a living sacrifice, it is a true worship. என்னுடைய ஜீவியத்திலே நான் சிறுபிலே வளரும் பொழுது ஒரு அனுபவம் காணப்பட்டது. When I was growing up in my life, I had an experience. குழந்தைகள் பிறந்து வளரும் பொழுது அவர்கள் சொந்தமாக காரியங்களை செய்ய மாட்டாங்க. And when the children are born, when they are growing, they will not do things on their own. பெற்றோர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதை செய் அதை செய் என்று அவர்களுக்கு பிறந்ததுல இருந்தே சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்பதான் அந்த பிள்ளைகள் செய்வாங்க. And parents keep directing them that they need to do this or that, and then they will grow doing that. காலையில எழும்புறதுல இருந்தே நீ ஏஞ்சிக்கோன்னு நாலடி கூப்பிட்டா தான் பசங்க ஏஞ்சிப்பாங்க. And even from the morning when they need to wake up, only if they are being told to wake up, they will wake up. பல் தேயின்னு நாலடி சொல்லணும். And they need to be told that they need to brush their teeth 4 times. குளிச்சு கிளம்பி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போ என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். And they also need to be repeatedly told that they need to take bath and then get ready and go to school. இந்த மாதிரியான காரியங்களை சொல்லி செய்வது குழந்தைகளின் அந்த பழக்கமாய் காணப்படுகிறது. And that is the habit of children. They will do things only when they are being told repeatedly. அதே போல என்னுடைய ஜீவியத்தில் நான் கீபோர்டு கத்துக்கிட்ட அநேக அந்த கதைகள் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்தில் மிகவும் சிறிதா வயதா இருக்கும்போது வீட்டில் தான் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. I have also told about the way I got to learn playing keyboards. Even when I was a kid, I was being forced to go and learn playing the keyboard. அந்த நாள் அதோட முக்கியத்துவம் தெரியாதனால நான் சொந்தமா என்னால போக முடியல. ஃபோர்ஸ் பண்ணி அந்த காரியம் எனக்கு தேவைப்பட்டதாய் காணப்பட்டது. In those days, not knowing the value of it, I was doing things only being forced to do it. ஆனா ஒரு கட்டத்திற்கு பின்பு அதனுடைய முக்கியத்துவத்தை நான் அறிந்து நானே கத்துக்க ஆரம்பிச்ச உடனே அதுல இன்னும் அதிகமான இன்வால்வ்மென்ட்டோட அதிகமான காரியங்களை கற்றுக்கொண்டு வளர என்னால் முடிந்தது. And after a point of time, knowing the true value and the importance of that, I grew up wanting to do things on my own and also to play the keyboard. ஒருவர் அதை நான் செய்ய சொல்லி என்னை அனுப்புவதை விட நான் மனமுவந்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது இன்னும் அதிகமாய் கற்றுக்கொண்டேன், இன்னும் வேகமாய் நான் வளருவதை பார்த்தேன். When I was willingly doing things on my own, I saw myself growing much more rather than doing it being forced by somebody or being compelled to do certain things. நம்முடைய ஜீவியத்திலும் அனைத்து பகுதிகளிலும் அதுதான் உண்மையாய் காணப்படுகிறது. And that is the true things many times in many parts of our life.
ஒருவர் நம்மை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி சில காரியங்களை செய்ய வைக்கும் பொழுது அந்த காரியத்தை செய்வதின் நோக்கம் அளிக்கப்படுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe when we are forced to do certain things, the very purpose for which it has been told to do, it's lost. அநேக நேரத்தில் ஆராதனை நாம் வரும்பொழுது சில வர்ஷிப் லீடர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த இப்போ எல்லாரும் 2 கையை தூக்குறீங்களா இல்லையா, என்ன நடக்குதுன்னு பாருங்க என்று சொல்றதை நான் பார்த்துருக்கிறேன். I've also seen in many worship sessions where the worship leaders have been forcing people to do certain things. If you are not lifting up, see what is going to happen. அப்பதான் பயத்தோட நடுக்கத்தோட, எதுக்கு கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்த்து நடுக்கம்ல, ஐயோ இவர் வர்ஷிப் லீடர் ஏதாவது பண்ணிட போறா, நடுக்கத்தோட கையை தூக்கி நிறைய பேர் ஆராதிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். And I've also seen people lifting up their hands and praising, not because they are fearing God, but because of the worship leader, that he might do something for us. தேவனை ஆராதிக்கிற அந்த அனுபவத்திலே வேற ஒருத்தர் கட்டாயப்படுத்தும் போது அதோட நோக்கம் மாறுகிறதாய் காணப்படுகிறது. And when a person is forcing you to do certain things in worshiping God, the very purpose of it is lost. பவுல் இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் அவர் கொடுக்கும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டிற்கு ஒரு ஒப்பனையாய் தான் கொடுக்கிறார். And Paul is giving this example as a comparison of the old things happen in the Old Testament. இந்த பழைய ஏற்பாட்டில் சில பலிகளை அவர்கள் எடுத்துட்டு வரும்பொழுது அது மனமும் வந்துதான் அந்த பலிகள்லாம். And in the Old Testament, when they were bringing those sacrifices, did it come willingly? அந்த ஆடுகள்லாம் மனமும் வரல, அதை அந்த பலியை கொடுக்கிறவர்கள் மனமும் வந்தாங்க, ஆனா அந்த ஆடு வேற வழி இல்லாம வந்தது. The lambs which have been taken to for slaughter to be sacrificed, they did not come willingly, but then only those who were giving those sacrifice were willingly doing that. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையிலே தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது ஒரு கட்டாயத்தின்படி வருகிற ஒரு ஆராதனை அல்ல, ஒரு மனமும் வந்த பலியாய் நாம் இருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். But in the New Testament period, what is God expecting? We need to offer ourselves as a willing sacrifice, not as something which is being compelled or forced. அந்த பழைய ஏற்பாடிலே ஆசாரியர்கள், அதற்கென்று அபிஷேகிக்கப்பட்ட ஆசாரியர்கள் அநேக நேரத்தில் அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் தான் அந்த பலிகளை இடுவார்கள். And in the Old Testament period, the priests who have been anointed and ordained, only they will be offering the sacrifice. ஆனா இந்த புதிய அந்த உடன்படிக்கையில் நம்ம பார்க்கிறோம், தேவன் நம்மை ஒரு பரிசுத்த ஜாதியாய் ஆசாரியர்களாய் அவர் தெரிந்தெடுத்தபடினால் நம்மை நாமே ஆசாரியர்களாக அந்த பலியை, ஜீவ பலியை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். But in the New Testament period, we have been called as a holy nation, a holy royal priesthood, and therefore we can offer ourselves as a living sacrifice acceptable to God. அவர் அந்த சரீரங்கள் என்று சொல்லும் பொழுது வெறும் நம்ம சரீரத்தை மாத்திரம் குறிக்கிறது. வேத விற்பனர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய ஆவி ஆத்மா அதையும் சேர்த்து தான் அவர் பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள். And when he talks about bodies over here, the Bible scholars say like that he is not referring only to the fleshy body, but then he is talking about the spirit, mind and soul. ஏனென்றால் நாம் ஒரு செயலை செய்யும், நம்முடைய சரீரம் ஒரு செயலை செய்யணும்னா நம்முடைய சிந்தை அதை யோசித்து அந்த கமாண்ட் பிரெயின் கொடுக்கும் பொழுது தான், அந்த சிந்தனை நமக்கு இருக்கும்போது தான் அந்த செயலை நாம் செய்கிறோம். Because if our body need to do something or act something, only if the mind is accepting it, it will function and then make the body to work. ஒரு ஜீவ பலியாக அந்த பலிபீடத்தில் நாம் இருக்கணும்னா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் சேர்ந்து மனமுவந்து இருக்கும் பொழுது தான் அந்த காரியம் நடைபெறுகிறது. And if we need to be a living sacrifice in the altar, then it is our body, soul and spirit, all three together in unison should be there. நாம் ஒரு ஜீவ பலியா இருக்கிறோம்னா, மனமுவந்த பலியா இருக்கிறோம்னா அதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்தின் காரியங்களுக்கு அதை வெறுத்து அதை தள்ளிவிட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம்ன்ற அர்த்தமாய் காணப்படுகிறது. When we say as a living sacrifice, or in other words a willing sacrifice, it means leaving off or letting all the worldly things away and being present to God. அந்த பலிபீடத்திலே அந்த பலி உட்கார்ந்துட்டு இருக்குன்னா, அது மனமுகந்த பலியா இருக்குதுன்னா, மற்ற காரியங்களை எனக்கு வேண்டாம், இந்த காரியத்தை நான் தெரிந்து கொள்ளுகிறேன், மனமுவந்து வந்தபடினால் அங்க இருக்குது. And if the sacrifice is seated on the altar, leaving off the worldly thing, it means it has left off everything and willingly it is seated on the altar. நம்முடைய ஜீவியத்திலும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள், அந்த புத்தியுள்ள ஆராதனை நாம் செய்வது வேற ஒரு கட்டாயத்தினால் அல்ல, மனமுவந்து காணப்பட வேண்டும். And even so in our life, the true worship that we give unto God, it should not be on compulsion, but it should be on willingness. மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நான் ஆராதனை என்று நாம் சொல்லும் பொழுது இந்த சபையில் நடக்கிற அந்த கூட்டங்களை பற்றி நான் பேசல, நம்முடைய அனுதின வாழ்க்கை முறையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். And let me repeat again and remind you, when I talk about a true worship, I'm not talking about the worship in the church, but then our lifestyle which is happening each and every day. மனமுவந்த ஒரு பலியின் புத்தியுள்ள ஆராதனை எப்படி இருக்குன்னா, அனுதினமும் தேவனுக்கு பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழுவது தான் புத்தியுள்ள ஆராதனை. When you talk about a willing sacrifice which is pleasing to God as a living
sacrifice. It is a lifestyle that we live each and every day, which is pleasing to God. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அனுதினமும் நாம் மனமுவந்து ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மை பின்பற்ற நான் ஆயத்தமாய் காணப்படுகிறேன், நான் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம ஜெபத்தை செய்யணும். And what is that the God is expecting? That we offer ourselves willingly, that each and every day we will live according to His will, and that is what we need to pray. அதுதான் பவுல் இங்க சொல்லுகிறதற்குபடி புத்தியுள்ள ஆராதனையாய் காணப்படுகிறது. And that is what, as Paul says, is a true worship. அநேக நேரத்தில் நம் சபையில அந்த ஆராதனையின் கூட்டங்களிலே அழகா மற்றவங்க பார்க்கிறப்போ தேவனை அழகா ஆராதிச்சிட்டு போயிடலாம். And many times when others are also watching and looking at us, we can beautifully come before in the church and worship. அப்பா இவங்க கண்ணில இருந்து கண்ணீர் வந்துச்சு ஆராதனை அப்போ என்ன ஆழமா தேவனை ஆராதிக்கிறாங்க. And when I was not grown up spiritually or got matured, when I see people shedding tears, I see how beautifully they are worshiping God. ஆராதனை அழுவது தப்பில்லை, அதை நான் சொல்ல வரல. ஆனா அதற்கும் மேலாக ஆழமான சில காரியங்கள் காணப்படுகிறது. I'm not saying wrong that they are shedding tears, but then much more than that, there is a deeper sense or meaning for true worship. சபை கூடுதெல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த வார நாட்களிலே உங்கள் ஜீவியம் எப்படி காணப்படுகிறது அதை வச்சு தான் தெரியும் நீங்க புத்தியுள்ள ஆராதனை செஞ்சீங்களா இல்லையான்ட்டு. And after all the church gathering is over, when you go back home and all through the week, the lifestyle, the way that you're living through the entire week, through that you'll be able to value and look into them how they are offering themselves as a living sacrifice. நம்முடைய அனைத்து செயல்களிலும் ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாம் செய்ய வேண்டும் என்றால் ஜீவபலியாக மனமுவந்து தேவனை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். And if we need to do a true worship in every part of our life, in every day, then willingly we need to offer ourselves as a living sacrifice to God. இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா? Let's look into another thing. அதே வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனம். Let us read from Romans chapter 12 verse 1. Therefore, I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதலாவதாக நம்ம பார்த்தோம் மனமுவந்த ஒரு பலியாய் நாம் காணப்பட வேண்டும். As the first point we saw, it should be a willing sacrifice. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Let me point to you what Paul says over here. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலி. And it is a sacrifice holy and pleasing to God. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். Offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. நாம் மனமுவந்த பலியாக இருக்க வேண்டும். First we need to be a willing sacrifice. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் தகுதியான பலி. And secondly, it should be a worthy sacrifice. தேவனுக்கு நாம் படைக்கிற நம்முடைய அந்த சரீரங்கள் தகுதியான ஒரு பலியாய் காணப்பட வேண்டும். And the bodies that we offer, it should be a worthy sacrifice to God. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் காணப்பட வேண்டும். And it should be a holy and pleasing to God. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ஒருவர் அந்த பலிபீடத்திற்கு அவருடைய பலியை எடுத்துட்டு வராங்கனாலே அந்த பலி தகுதியுள்ளதாய் காணப்பட்டதான் அந்த பலிபீடத்துக்கு எடுத்துட்டு வர முடியும். And in the Old Testament we read, if a person is bringing out a sacrifice, something to be sacrificed, first and foremost they need to look into, is it really worthy of it? அவர்கள் நிச்சயமாக தேவனை உண்மையோடு ஆராதிக்கிறாங்க, அந்த பலிகள் மூலமாக ஆராதிக்கிறாங்க என்றால் அவர்கள் சரியான தகுதியுள்ள பலியை எடுத்துட்டு வரும்பொழுது தான் அந்த பலிபீடத்தில் அவர்கள் எடுத்துட்டு வர முடியும். அதுதான் தேவன் அங்கீகரிப்பார். And if they are truly worshiping God, it will be known in the sacrifice that they are bringing, because it will be a worthy sacrifice. Only then God will accept that sacrifice. அந்த பலிபீடமாக இடத்துல இருப்பதற்கு அந்த பலி தகுதியாய் காணப்பட வேண்டும். And for the sacrifice to be kept on the altar, it should be worthy for that. நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம பார்க்கும்போது अनेक சூழ்நிலைகளில் நம்ம காணப்படுவதற்கு நம்ம தகுதியாய் காணப்பட வேண்டும். And it's even so in our life, in many places where we need to be acceptable and worthy for that. நம்முடைய சரீரங்களை நாம் தேவனுக்கு ஜீவபலியாக செலுத்துவதற்கு சில தகுதிகள் தேவைப்படுகிறதாய் காணப்படுகிறது. And there are certain worthiness which is required for us to offer our bodies as a living sacrifice to God. பவுல் இங்க சொல்லுகிறார் பரிசுத்தமும் தேவனுக்கு
தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலி. And Paul says over here, it is a holy and pleasing sacrifice to God. சோ அந்த ஒரு தகுதி காணப்பட வேண்டும் எது ஒரு ஜீவபலியா நாம் இருப்பதற்கு. And in order to be a living sacrifice, we need to have that worthiness. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது அந்த பலிபீடத்திற்கு அந்த பலி வர வேண்டும் என்றாலே அது பரிசுத்தமா இருக்க வேண்டும். And in the Old Testament we read, for that sacrifice to be brought in and offered over there, it should be holy. அந்த பழைய ஏற்பாடுல ஒரு பலிக்கான அந்த தரமும் புதிய அந்த உடன்படிக்கையில வித்தியாசம் என்று நான் சொல்லவில்லை. ஆனா ஒரு பெரிய அது வந்து குறைந்தது என்று நான் சொல்லவில்லை. ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I would like to pinpoint it to you and tell you there is a great difference, but then what is happening in the New Testament is not lesser than what happened in the Old Testament. பட் ஆனா அங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். But there's a great difference between these. பழைய ஏற்பாடிலே அந்த பலிபீடத்திற்கு அந்த பலி வர வேண்டும் என்றால் அது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமாய் அது காணப்பட வேண்டும். And in the Old Testament they had to bring sacrifices that are worthy and it also should be holy to God. லேவியராகமம் முதல் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது இப்படியாக சொல்லுகிறது, பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து. In Leviticus chapter 1 and verse 10 we read, you should bring a male without blemish. பழுதற்ற ஒன்றை அவர்கள் கொண்டு வர வேண்டும். And they need to bring something without any blemish. அது மாத்திரமல்ல, உபாகமம் 15வது அதிகாரம் 21வது வசனத்துல அதற்கு முடம் கருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். In Deuteronomy chapter 15 and verse 21 we read, but if there is a defect in it, if it is lame or blind or has any serious defect, you shall not sacrifice it to the Lord your God. இந்த இடத்துல அப்படி ஏதாவது ஒரு பழுது இருந்தா அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம் என்று ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். And in the Old Testament period it's very clearly given straightforward, if there is any defect in that, any blemish in that, you shall not offer them. இந்த புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரூல் இருந்ததுன்னா நம்ம இன்றைக்கு எப்படி இருப்போம்னு எனக்கு தெரியல. I do not know, if only there was a rule like that in the New Testament, how it would be in these days. ஏன்னா ஒருவேளை தேவன் நம்ம கிட்ட நீங்க முழுவதும் பரிசுத்தமாயிட்டு தான் என்னுடைய சமூகத்துக்கு வரணும்னு எதிர்பார்த்தாருன்னா நம்ம எத்தனை பேர் இந்த இடத்துல இருப்போம்? யாருமே இருக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். If only God says, only if you're holy and holy and only then you can come before my presence, I do not know how many of us will be there before him. நாம் இருக்கிற வண்ணமாகவே தேவன் நம்மை அழைக்கிறவராய் காணப்படுகிறார். Our God is a God who's calling us just the way we are. So அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு சூழ்நிலையில இந்த தகுதியாக்கப்படுகிற அனுபவம் எப்படி நடக்கும்? Then in that situation, how it will happen that we will be made worthy for that? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Let me tell you one thing. இந்த பவுல் இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒப்பிடுகிற இந்த பலிகள் யாவும் தகன பலிகளாய் காணப்படுகிறது. And whatever Paul is referring to from the Old Testament, it is all as burnt sacrifice. So அவைகள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படுகிற பலிகளாய் காணப்படுகிறது. And these are the sacrifices which have been burnt with fire. So பவுல் இந்த இடத்துல நம்ம ஜீவ பலியாய் இருக்கணும் என்று நம்மை குறித்து பேசும் பொழுதும் அவர் தகன பலிகளை குறித்து தான் பேசுகிறார் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். And when Paul is talking also about the sacrifices over here, he is referring it to the burnt sacrifice. ஆனா நம்மளுடைய இந்த புதிய உடன்படிக்கையிலே அந்த தகுதியாக்கப்படுகிற அனுபவம் இப்படியாய் காணப்படுகிறது. But in the New Testament period, when a person is made worthy, it is like this. நாம் நம்முடைய பரிசுத்தம் எங்க ஆரம்பிக்குதுன்னா தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறது மூலமாக நம்முடைய பரிசுத்தம் ஆரம்பிக்கிறது. And where does holiness start? When we submit our life for those will of the Lord to be fulfilled, there it begins. Again அந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நாம் முழுவதுமாய் பரிசுத்தமாக்கப்பட்டு பின்பு தேவனுடைய அந்த பலிபீடத்துக்கு நாம் வருவதில்லை. And let me tell you very clearly, after being made holy, we are not brought as a sacrifice into the altar. ஆனா தேவனுடைய பலிபீடத்துக்கு நாம் தைரியமாக நடந்து வருகிறோம், நாம் இருக்கிற வண்ணமாகவே. And we can boldly come into the presence of the Lord to the altar just the way we are. ஆனா ஒரு தீர்மானத்தோட நம்ம வரணும். But with a decision we should come. என்னன்னா நான் தேவனால் பரிசுத்தமாக்கப்படும்படி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். I am submitting my life to be made a holy before Lord. நான் ஒரு தீர்மானத்தை செய்கிறேன், தேவனுடைய இந்த பலிபீடத்திற்கு வருவதன் மூலமாக அனுதினமும் அவருடைய அக்கினியினால் அவர் சுட்டெரிக்க போகிற என்னுடைய பாவங்களை விட்டுவிட்டு நான் அவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து பரிசுத்தமாக்கப்பட போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வர வேண்டும். And with a great faith and belief, when I am offering myself in the altar before the Lord on my own,
having a thought that I will be made holy, being burnt each and every day. அனுதினமும் நாம் தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. We need to have the experience of being made holy each and every day. ஸோ நம்ம அந்த பலிபீடத்திற்கு வரும்பொழுது தகுதியான பலிகளாய் வருகிறது இல்லை, ஆனா தகுதியாக்கப்படும்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போடு நாம் வருகிறோம். When we come to the altar, we are not coming after being made worthy, but then when we are offering ourselves, we are offering ourselves to be made worthy of it. அதை நாம் புரிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாய் காணப்படும் நான் விசுவாசிக்கிறேன். And when we understand that, our life will all be different, I believe. இயேசுவினிடத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த பலிபீடத்திற்கு நேரா அந்த ஆல்டருக்கு நேரா நம்ம வந்த உடனே நம்ம லைஃப் முடியல. And the moment we accepted the Lord Jesus and we came to the altar, our life did not end. அங்கிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதாய் காணப்படுகிறது. Our life started only from there. தகுதி இல்லாத நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். And God has chosen us, we were unworthy. நாம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அனுதினமும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். But when we submit ourselves to the will of the Lord, He makes us worthy each and every day. ஜீவ பலிகளாய் நம்மை தேவனிடத்தில் நாம் படைக்கும் பொழுது அவருடைய அந்த பரிசுத்த அக்கினியினால் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற பாவங்களையும் மற்ற அந்த குறைகளையும் அவர் எரித்து நிர்மூலமாக்குற தேவனாய் காணப்படுகிறார். When we offer ourselves as a living sacrifice on the altar, He is burning off every evil, every sin that is there in our life, and He makes it holy and worthy. நாம் அந்த பலிபீடத்திற்கு வரும்போது பரிசுத்தமா வரல, ஆனா அவருடைய அந்த அக்கினியின் மூலம் அவருடைய அந்த தகன பலியின் மூலம் ஜீவ பலிகளாக பரிசுத்தமாக்கப்படுகிறோம். When we came to the altar, we were not made holy, but then through His burning our life, we are made worthy and we are made holy. இந்த ஒரு காரியத்தை அறிகிற அறிவிலே நம்முடைய பரிசுத்தம் காணப்பட வேண்டும். And our holiness should be in the knowledge of knowing this. அந்த எந்த அறிவுனா தேவன் அனுதினமும் என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். எப்போனா என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது. And what knowledge we need to have that God is making me holy each and every day when I offer my body as a living sacrifice. அங்கே நான் சொன்ன தேவனுக்கு கொடுக்கிற அந்த புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் பேசும் பொழுது சபையில நடக்கிற ஒரு செரிமனியோ ஒரு சர்வீஸோ இல்ல. I told you already, when I talk about a true worship, it is not a ceremony or a worship that we conduct in the church. So நம்முடைய ஜீவியத்தின் அனைத்து பகுதிகளிலும் புத்தியுள்ள ஆராதனை வரணும்னா நம்ம இந்த ஒரு அறிதலோடு இருக்கணும். என்னன்னா தேவன் நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவுடன் அனுதினமும் என்னில் கிரியை செய்து என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். We need to have a knowledge about the true worship. That is, when I offer myself as a living sacrifice each and every day when I come before His altar, He is making me holy and worthy of it. இதுதான் இன்னொரு முக்கியமான காரியம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் எதிர்பார்க்கிறார். And this is what the Lord is expecting in each and every part of your life. ஆமென் சொல்ல முடியுமா? Let's say amen. ஆண்டவரே நான் இந்த ஒரு பகுதியை கொடுக்கிறேன், நீங்க டெய்லி அதை பரிசுத்தப்படுத்துங்க, மீதிலாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட. You cannot tell the Lord saying, Lord, I give this part of my life, you make it holy, and leaving off the other parts. புத்தியுள்ள ஆராதனைனா தேவனுக்கென்று ஜீவ பலியாய் நம்முடைய முழு வாழ்க்கையும் காணப்படுகிறது தான். When you talk about a true worship, it is submitting our entire life to the Lord as a living sacrifice. அவருக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை மாற்றுவார். When we submit our life to Him, He will change the things that is there in our life. புத்தியுள்ள ஆராதனைக்கு ஏற்றவார் உங்களுடைய பேச்சை மாற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன். And I believe according to the true worship, He will change your talks. புத்தியுள்ள ஆராதனைக்கு ஏதுவான சிந்தையை தேவன் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And according to the true worship, He will change your thoughts. புத்தியுள்ள ஆராதனைக்கு ஏதுவான நம்முடைய செயல்களை தேவன் மாற்றுவார். And God will change our acts according to the according to be a true worship. நாம் ஜீவ பலியா இருக்கும் பொழுது மனமு வந்து காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த அறிவோடு காணப்படணும். என்னன்னா ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில சில குறைகள் இருந்தாலும் நான் பலிபீடத்திற்கு நேரா வருகிறேன், இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. And when we say about a living sacrifice, it is a willing sacrifice, and at the same time say, Lord, I come before you with all my inferiority and defects, but then you make me holy. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்முடைய ஆராதனையை தடுத்து நிறுத்தக்கூடாது. Life situations should not hinder us in our worship. நாம் சபை கூடி வரும்போது மாத்திரம் தான் தேவனை ஆராதிப்போம் என்று நம்ம சொல்லும்போது எப்பயாவது நடக்கிற ஒரு காரியமாய் காணப்படுது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அனுதினமும் புத்தியுள்ள ஆராதனை. If we say if a worship is when we come to the church, then it might be hindered, but then God is expecting a living sacrifice of worship each and every day. தேவன் விரும்புகிற அந்த புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஜீவியத்தில் வெற்றியின் நேரத்திலும் தேவனை ஆராதிப்போம்,
தோல்விகளின் மத்தியிலும் தேவனை ஆராதிப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And when we do a true worship, what God says, we will worship God during our times of victories and even when there are failures in our life. சுகத்தின் மத்தியிலும் தேவனை ஆராதிப்போம், சுகவீனத்தின் மத்தியிலும் தேவனை தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டிருப்போம். We will worship God when we are in good health, and we will worship God even when there is sickness in our life. ஆராதனை குறித்து நான் ஒரு காரியம் இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணிருக்கேன், மறுபடியும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I've already shared about this thing concerning worship, but let me repeat it again. அநேக நேரத்துல நம்ம சொல்லுகிறோம், நம்ம இந்த சபையில நம்ம செய்கிற தேவனை துதித்து பாடுகிற அனுபவம் பரலோகத்துல நம்ம போய் செய்ய போகிறதற்கான ஒரு ரிஹர்சல் என்று நம்ம சொல்லுவோம் அடிக்கடி. We very often say whatever worship that we do over here is a rehearsal of what we'll do in heaven. ஆனா தேவனுக்கு பரலோகத்திலே நாம் கொடுக்க முடியாத துதி என்று ஒரு துதி காணப்படுகிறது. But there is some praise that we cannot give to God when we are in heaven. இந்த உலகத்திலே நாம் இருக்கும்போது நம்முடைய வேதனையிலிருந்து தேவனுக்கு ஒரு துதியை கொடுக்கிறோம் தெரியுமா? நம்முடைய வேதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வியாதியின் மத்தியில கொடுக்கிற துதி இந்த பூலோகத்தை மாத்திரம் தான் நம்மளால கொடுக்க முடியும். The kind of worship that we and the praise that we give unto God in all our pain, agony and all the difficulties, those things we can do only when we are there in the world. ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போனா தேவனுடைய முகமுகமா அவரை சந்திக்க போகிறோம், எல்லா காரியமும் பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது, சுகமாய் காணப்பட போகுது. ஆனா இந்த உலகத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய வியாதியின் மத்தியில, உங்களுடைய தோல்விகளின் மத்தியில, உங்களுடைய வேதனையின் மத்தியில, உங்களுடைய அந்த வலிகளின் மத்தியில தேவனுக்கு கொடுக்கிற துதி அது பாசிபிள். Because when we get to heaven, everything is perfect over there when we see and worship Him face to face. But only when we are here in the world, we can praise Him with all our defects, with all sickness, pain, agony. நாம் உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் இந்த புத்தியுள்ள ஆராதனையின் இந்த ஒரு சந்தர்ப்பம் நமக்கு காணப்படுகிறது. And only as long as we are there in the world, we have this opportunity of giving a true worship to God. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது தேவன் அனுதினமும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். When we live a life truly submitting our life and living for Him, God makes our life holy. தேவனுக்கு கொடுக்கிற புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறும்போது தேவன் மகிமைப்படுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe God will be glorified when our true worship becomes our lifestyle. இந்த நேரத்துல நம்ம அப்படியே எழுந்து நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Shall we all stand up and pray right now? ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்க சொல்லுகிறோம், அப்பா, நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை ஒரு ஜீவ பலியாக படைக்கிறோம் ஆண்டவரே. Let us say, Lord, we offer our bodies as a living sacrifice, O Lord. நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே, இந்த நேரத்துல ஒருவேளை அநேக சொல்லிக் கொண்டு நான் மிகவும் கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கேன் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். And you might be saying, I'm going through a tough situation in my life. If you are saying that, God is speaking to you today. இந்த பூமியில நாம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேதனையிலிருந்து, உங்களுடைய கண்ணீரின் மத்தியிலே தேவனுக்கு கொடுக்கிற துதி அது இந்த நேரத்துல வந்தா உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது. Only as long as you are in this world, you have the privilege of praising God and worshiping Him with all pain, agony and sickness. இந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில சில கடினமான சூழ்நிலைகள் இருக்கு அப்படி என்று சொல்றவங்க இந்த நேரத்துல உங்க வாய்களை திறந்து தேவனை துதிக்க ஆரம்பிங்க. And those of you who say you are going through a tough situation, open your mouth and praise God right now. இயேசுப்பா, ஆண்டவரே, எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புல உம்மை நான் துதிக்கிறேன்ப்பா. Lord, I thank you for this opportunity and I praise you, Lord. ஓ, என்னுடைய வாழ்க்கையில இம்மட்டும் நன்மை செய்து வந்தபடியால் உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I praise and thank you because till now you have been doing good things for me in my life. என்னுடைய ஜீவியத்தில் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கை முறையை நீ மாற்ற போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. Lord, I thank you because you are going to change my lifestyle in each and every day of my life. என்னுடைய ஜீவியத்தை ஒரு மனமுவந்த ஜீவபலியாய் மாற்றுங்க அப்பா. Lord, you make my life as a willing sacrifice. அது மாத்திரம் இல்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கும் பொழுது அனுதினமும் என்னை பரிசுத்தப்படுத்தும். Not only that, Lord, when I submit myself, make me holy each and every day. ஓ, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. We praise you with a grateful heart, Lord. ஆண்டவரே, உம்மை புத்தியுள்ள ஆராதனை கொடுக்கிற ஒரு சந்ததியாய் நாங்கள் இருக்க எழுப்புவீராக. Lord, make us raise up a generation that will be offering us a true worship to you. நாங்கள் மனமுவந்த ஜீவபலிகளாக இருக்க கிருபை செய்வீராக. Lord, give us grace that we will be a willing sacrifice to you. தகுதி இல்லாத எங்களை அழைத்திருக்கிறீரே அப்பா. Lord, you have called us when we are unworthy. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிற மாத்திரத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்த போகிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். Lord, we praise you because the moment we submit our life, you make it holy and you make it worthy, Lord. உம்முடைய கிருபைகளின் அந்த இரக்கங்களின் நிமித்தம் நாங்கள் ஜீவபலிகளாய் காணப்படுகிறோம். Lord, because of your mercies and grace, we are there as a living sacrifice. புத்தியுள்ள ஆராதனை நாங்கள் செய்ய நீரே கிருபை Lord, செய்வீராக. give us grace to do the true worship. தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா. Continue to lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். இந்த நேரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.